வைக்க வருகிறவர்கள் 20 சீட் வேண்டும், 50 கோடி ரொக்கமாக கொடுங்கள், 100 கோடி ரொக்கமாக கொடுங்கள் என கேட்கின்றனர் என அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் திருச்சியில் நடந்த கூட்டம் ஒன்றில் வெளிப்படையாக கூறியுள்ளது தற்போது பேசு பொருளாகி உள்ளது. ஒரு பொறுப்புகள் ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னா அதுக்கு நிறைய வேதனையில் இருக்காரு. எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, விலையை நம்ம 7 நெல்லு அரிசி விற்கிற மாதிரி பேசுறாங்க. எங்க போறது? அது ஸ்டாலின் அடிச்சு கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. அவர் பேசின உடனே பொட்டியை தூக்கி கொடுத்துறாரு. அவர் மகராஜே கொடுக்கறது சரியா, பின்ன போய் வாங்கிக்கங்கன்னு போனாங்க. ஜெயிக்க முடியாதுங்க. இப்ப மார்க்கெட் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்போ அதிமுக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. எடப்பாடியாருக்கு தான் மக்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் சொல்றாங்க. ஏன் தலைவரா கொஞ்சம் ரூபாயை குறைச்சிக்கிட்டா என்ன, இதை வச்சுதான் நாங்க பிசினஸே நடத்தினாங்க அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கொடுமையில இப்ப எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ரணவேதனை ரத்தத்தில் அப்படி சுற்றி வலிச்சு போட்டுட்டு அதோட இப்போ பெரட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல செய்தி வரும். இந்த நாடு உருப்பட வேண்டும் சொன்னால் அதிமுக கழகம் வெற்றி பெற வேண்டும். இசை அரசி MS சுப்புலட்சுமி பெயரில் பாடகர் TM கிருஷ்ணாவுக்கு விருது வழங்க மியூசிக் அகாடமிக்கு சென்னை ஹைகோர்ட் தடை விதித்து அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. சாஸ்திரிய சங்கீத முறையை மீறி அனைத்து மேடைகளிலும் தவறாக பாடி வருவதாலும் MS சுப்புலட்சுமியை TM கிருஷ்ணா தரைக்குறைவாக விமர்சனம் செய்திருந்ததாலும் அவருக்கு சங்கீத கலாநிதி விருது தருவதற்கும் MS சுப்புலட்சுமி பெயரில் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு தருவதாக மியூசிக் அகாடமி அறிவித்ததற்கும் லட்சக்கணக்கான கர்நாடக சங்கீத ரசிகர்கள் மற்றும் இசை கலைஞர்கள் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியது தற்போது நினைவு கூறத்தக்கது. நவம்பர் 23ஆம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியாகியுள்ள அறிக்கையில் நவம்பர் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்புகள் அதிகம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ளதால் நாகை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது. விஜய்க்கு மீண்டும் தூதுவிடும் வகையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியுள்ள அதிமுக மாஜி அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று நடிகர் விஜய் அறிவித்தது பற்றி கேட்கிறீர்கள். இதற்கு பொதுச் செயலாளர் ஏற்கனவே தெளிவான பதில் தந்துவிட்டார். பாஜக அல்லாத ஒத்த கருத்துள்ள கட்சிகள், அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கும் கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் என கூறியுள்ளார். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று விஜய் சார்பில் அவரது கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்த பின்பும் அதிமுக தொடர்ந்து விஜய் பின்னாடி செல்வது குறிப்பிடத்தக்கது. குளிர்கால கூட்டத்தொடரை நடத்துவதற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்த நிலையில் பார்லிமெண்டின் இரு அவைகளும் நவம்பர் 25ஆம் தேதி கூடுகிறது. இந்த கூட்டத்தொடர் டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. இந்நிலையில் பார்லிமெண்ட் வளாகத்தில் வரும் நவம்பர் 24ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடக்க உள்ளது என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நவம்பர் 24ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. பார்லிமெண்ட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட உள்ளது. வக்ஃபு சட்ட திருத்தம் உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் நலன் என்ற பெயரில் எழுப்பி அவையின் நடுவே அமளியில் ஈடுபட்டு கூட்டத்தொடரை நடக்க விடாமல் செய்ய எதிர்க்கட்சிகள் சதித்திட்டம் தீட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. மணிப்பூரில் மேலும் 5000 வீரர்களை குவிப்பது அம்மாநில பிரச்சனைக்கு தீர்வு காணும் வழி அல்ல. பிரதமர் மோடி மணிப்பூர் செல்ல வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் முதல்வர் பைரன் சிங் தான் பிரச்சனைக்கு காரணம் என்பதை ஒப்புக்கொண்டு அவரை பதவி நீக்கம் செய்வதே அறிவார்ந்த செயல் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நக்சல் தலைவன் விக்ரம் கவுடாவை கர்நாடக மாநிலம் உடுப்பி அருகே தனிப்படை போலீசார் சுட்டுக் கொன்றனர். தப்பி ஓடிய நக்சலைட்டுகள் 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கிடையே போர் தொடங்கிய பின் முதல் முறையாக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வரவிருக்கிறார். வரும் ஜனவரி மாதம் புட்டின் இந்தியா வர உள்ளதாக ரஷ்ய தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய அவசர நிலையை பிரகடனப்படுத்தவும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தவும் ராணுவத்தை பயன்படுத்தும் திட்டம் இருப்பதாக அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ள செய்தி சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ட்ரம்ப் தலைமையிலான ஆட்சியில் தேசிய அவசர நிலை கொண்டு வரப்படும், ராணுவத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்களை நாடு கடத்த உள்ளார் என ஒருவர் பதிவிட்டிருந்தார். இந்த பதிவுக்கு பதிலளித்த ட்ரம்ப் உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டுள்ளார்.
பிரேசிலில் நடக்கும் G20 உச்சி மாநாட்டில் சமூக உள்ளடக்கம், பசி மற்றும் வறுமைக்கு எதிரான போராட்டம் என்ற தலைப்பில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று உரையாற்றினார். G20 மாநாடு முடிந்த பிறகு உலக தலைவர்கள் அனைவரும் வழக்கமாக குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் நிகழ்வுக்காக ஒன்று சேர்ந்தனர். அங்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங், பிரதமர் நரேந்திர மோடி, பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா ஆகியோர் கலந்துரையாடினர். தொடர்ந்து அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதன் பிறகுதான் இந்த நிகழ்வை ஜோ பைடன் தவறவிட்டது தெரிய வந்தது. இவர் மட்டுமின்றி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலனியும் இந்த நிகழ்வை தவறவிட்டுள்ளனர். உக்ரைனுக்கு எதிரான போர் 1000வது நாளை எட்டியுள்ள நிலையில் ரஷ்ய படைகள் அணு ஆயுதங்களை பயன்படுத்த அந்நாட்டு அதிபர் புட்டின் அனுமதி வழங்கியுள்ள சம்பவம் சர்வதேச அரசியல் நோக்கர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.